ஏன்னா, இப்போ நம்மளுடைய வயதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா சிந்தனை இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியாரான அந்த விஷயத்த பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கும் நல்ல ஒரு வயசு இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் வேற, ஒரு கட்சி துவங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்திட்டே வந்திருக்காரு. ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுயநலம்னு ஒரு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்காக ஒரு விஷயத்த வேணும்னா, ஒரு விஷயத்த விட்டுக் குடுப்பாங்க. அந்த மாரி தான் எனக்கு தோணுது. இத பத்தியான உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதற்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியலைங்க. எதற்காகன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் கடவுள்களே வந்து பார்த்தீங்கன்னா, கொச்சைப்படுத்தி ரொம்பவும் கேவலமான விஷயமெல்லாம் பேசியிருக்காரு. அது வந்து நாமே சொல்றதுக்கு ரொம்பவும் எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த மாரி விஷயமெல்லாம் வந்து பேசியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முட்பாட்டன் கடவுள் முருகன்னு சொல்லி அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கு பார்த்தீங்க. எதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டு நிலையா எடுக்க மாட்டேங்கிறாரு. அத பத்தியான ஒரு விளக்கத்தையும் குடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி இந்த மாரி ஒரு அரசியல் இவர பின்பற்றி எப்படி போறதுன்னு சொல்லிட்டு